ராயபுரம் மண்டல அலுவலகத்தில் உள்ள வடசென்னை தொகுதி தேர்தல் அதிகாரி அலுவலகத்திற்கு காலை வந்திருந்தார் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு. ஏற்கனவே காத்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருடன் அலுவலகத்துக்குள் சென்ற ராயபுரம் மனோவுக்கு வருகை நேரம் 11:59 என்று குறிப்பிட்டு டோக்கன் எண் 7 வழங்கப்பட்டது. டோக்கன் பெற்ற அதிமுகவினர் தேர்தல் நடத்தும் அதிகாரி கட்டா ரவி தேஜாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய காத்திருந்தனர். அப்போது இங்கு வந்த திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் நேரடியாக தேர்தல் அதிகாரி அறை அமைந்துள்ள முதல் மாடிக்கு சென்றனர். சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் மனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தவுடன் திமுகவினர் அறைக்குள் சென்றனர். அவர்களுக்கு பின்னாலேயே அதிமுகவினரும் அறைக்குள் நுழைந்தனர். முதலில் உள்ளே சென்ற சேகர்பாபு, கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் தேர்தல் அதிகாரிக்கு முன் இருந்த இருக்கையில் அமர்ந்தனர். அவர்களுக்கு பின்னால் சென்று நின்ற அதிமுகவினர் முதலில் வந்து டோக்கன் பெற்றது தாங்கள்தான் என்பதால் முதலில் மனு தாக்கல் செய்ய வேண்டியது தாங்கள்தான் என்று தெரிவித்தனர். அதற்கு தங்களிடம் 2ஆம் எண் டோக்கன் இருப்பதாகவும் அதனால் தாங்கள்தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சேகர்பாபு கூறியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. டோக்கன் டைம் தான். கேண்டிடேட் கேண்டிடேட் 9 மணிக்கு வந்தா கேண்டிடேட் வந்தா டோக்கன் கொடுப்பாங்க. கேண்டிடேட் 9 மணிக்கு வந்தாங்க. என்ன சொல்லுவ? கேண்டிடேட் டோக்கன் 9 மணிக்கு போல விடாதீங்க. டோக்கன் ஃபாலோ பண்ணுங்க. டோக்கன் தான் ஃபாலோ பண்ணுங்க. வாக்குவாதம் முற்றிய நிலையில் வருகை பதிவேட்டில் யார் முதலில் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து பின்னர் மனுவை பெற்றுக்கொள்வதாக தேர்தல் அதிகாரி கூறினார். வருகை பதிவை ஆராய்ந்த பின் அதிமுக வேட்பாளர் தான் முதலில் வந்துள்ளார் என தேர்தல் அதிகாரி கூறினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர் சேகர்பாபு தங்களுடைய டோக்கன் எண் 2 என வாதம் செய்தார். அந்த டோக்கன் கலாநிதி வீராசாமியின் மனைவி ஜெயந்தி பெயரில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த டோக்கனில் கலாநிதி மனு தாக்கல் செய்வதை ஏற்க முடியாது என்றும் அதிமுகவினர் ஆட்சேபித்தனர். வாக்குவாதத்தால் தாங்கள் நெடுநேரம் காத்திருக்க நேரிட்டதற்கு ஆட்சேபம் தெரிவித்து பாஜகவினர் தேர்தல் அதிகாரி அறைக்குள் வந்து முழக்கமிட்டனர். பிஜேபியோட ரிக்வெஸ்ட் 1 hour ஆச்சு சார். பிரச்சனையே பஞ்சாயத்து அப்புறம் முடிச்சிட்டோம். நாங்க நாமினேஷன் பண்ணிட்டு போறோம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. பேசிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் சார். வெயிட் பண்ணுங்க சார். 5 நிமிஷம் சார். உங்க வேலைய பண்ணி பண்ணுங்க சார். இவ்வளவு நேரம் சார். பேச கேக்குறோம். 5 நிமிஷத்துல கூட சார். எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 1 hour ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணனா முத்தரப்பினரையும் வெளியே காத்திருக்க சொல்லி அனுப்பிய தேர்தல் அதிகாரி டோக்கன் வரிசைப்படி முதலில் திமுக மாற்று வேட்பாளரான ஜெயந்தி கலாநிதியின் வேட்பு மனுவை பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து 7ஆம் எண் டோக்கன் பெற்ற அதிமுகவினரையும் 8ஆம் எண் டோக்கன் உள்ள திமுகவினரையும் அடுத்தடுத்து மனு தாக்கல் செய்யுமாறு அழைத்தார். ஜெயந்தி கலாநிதி வேட்புமனு தாக்கல் செய்த பின் ராயபுரம் மண்டல அலுவலகத்தில் இருந்து சேகர்பாபு புறப்பட்டு சென்றார். எது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக எப்படி சொன்னாலும் சரி வென்றது உதயசூரியன் தான். வெளியில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் திரண்டிருந்த நிலையில் சேகர்பாபுவின் கார் மீது சில அதிமுக கொடிகள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 3 கட்சிகளின் தொண்டர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
இதைத் தொடர்ந்து பிற்பகல் 2:07 அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ வேட்புமனு தாக்கல் செய்தார். அது நீங்க கேளுங்க, யார் டோக்கன்ல நீங்க வந்தீங்க? 2ஆம் நம்பர் டோக்கன் யாருது? இப்ப இருக்கிற டிஎம்கே கேண்டிடேட்டா? அவருடைய டோக்கன் இல்லையா? அப்ப அந்த டோக்கன் எடுத்துன்னு வரேன்னா ஒரு ப்ராக்சி கொடுக்கறதா எப்படி? அது என்ன பினாமியா இல்லையா? உன் பேர்ல நான் வர மாதிரி இருந்தா ஃப்ராட் இல்லையா? சீட்டிங் இல்லையா? அந்த ஃப்ராடு சீட்டிங் பண்றது தான் 2ஆம் நம்பர் டோக்கன் எடுத்துன்னு வந்தாங்க. அது வேலைக்கு ஆகல. அதிமுகவினர் புறப்பட்ட பின் கலாநிதி வீராசாமி திரும்பி வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். ஒரு டோக்கன் நம்பர் ஒன்று கொடுக்குறாங்கன்னா இந்த விதிமுறைகளை எல்லாம் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லணும். இந்த டோக்கன் நம்பர் வாங்குறது வந்து வேட்பாளர் யார் வருகிறார்களோ அவர்கள் பேரில் தான் வாங்க வேண்டும் என்று. இப்போ இந்த மாதிரி அவங்க அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா எதுக்கு டோக்கன் கொடுக்குறது? வேட்பாளர் வந்த உடனே நேராக போய் அவங்க போயிட்டு இது பண்ண போகிறாங்க. டோக்கனே கொடுக்க தேவையில்லையே. இப்போ நீங்கள் டோக்கன் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம டோக்கன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வரலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் முயற்சி செய்வாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இரு தரப்பும் வேட்புமனு தாக்கல் முடித்த பின் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வாக்குவாத நாடகத்தை அரங்கேற்றிய இரு கட்சியினர் மீதும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்க இருப்பதாக பால் கனகராஜ் தெரிவித்தார். ஒரு தேர்தல் ஆணையம் ஒழுக்கமாக இந்த வேட்புமனு தாக்கலை அவர்கள் நடத்தவில்லை. காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்று மறைமுகமாக அவர்களை ஆதரிக்கிறார்கள். இவர்கள் இருவருமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒருத்தர் வெளியே வருவாரா, ஒருத்தர் உள்ள போவாரா, திருப்பி மறுபடியும் 2 பேரும் உள்ள போய் சண்டை போடுவாங்களா? நாங்க உட்காந்து இதை வேடிக்கை பார்க்கணுமா? நாங்க எங்களுக்கு வேற வேலை இல்லையா?